Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படினா டாப் 10 Naruto characters who could easily become villain. அதாவது நம்ம Naruto சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. இதுல ஒரு சிலர் நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு சிலர் வில்லன்களா மாற்றப்பட்டிருப்பாங்க. பட் இதுலயே ஒரு சில கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வில்லன்களா மாறதுக்கு டிசைவிங்கான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஈவிலான சைடுக்கு போய் இருக்கணும். பட் ஏதோ ஒரு சில காரணங்களால அவங்க அந்த பாத்தை சூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சுனாடேவை சொல்லலாம். பிகாஸ் சின்ன வயசுல நம்ம சுனாடேவோட தம்பி இறந்து போயிடுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா சுனாடே ஒருத்தவங்களை லவ் பண்ணிருப்பாங்க, அவருமே இறந்து போயிடுவாரு. பட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சுனாடே தப்பான பாதையை சூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக லீஃப் வில்லேஜை விட்டு வெளியே போயிட்டு அவங்களுக்கு எது பண்ணா சந்தோஷமா இருக்கோ அதை பண்ணுவாங்க. பட் இதே சேம் சிச்சுவேஷனை பார்த்து நம்ம ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா ஈவிலான சைடுக்கு போயிட்டு நிறைய பேர் போட்டு தள்ளியிருப்பான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இவங்கலாம் கிட்டத்தட்ட வில்லன்களா மாற வேண்டியது பட் மாறல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 10 கேரக்டர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பட் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு நம்ம யாரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருப்பேன், அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சொல்லலாம் நம்ம இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் வால்டோ பாய். இந்த லிஸ்ட்டில் நம்ம 10th பிளேஸில் பார்க்க போகிறது நாகோட்டோ உசுமாக்கி. நாகோட்டோவை நான் அந்த லிஸ்ட்டில் போட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதாவது நம்ம நாகோட்டோ சின்ன பையனாக இருக்கும் போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நிறைய பேர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்பான் இல்லையா, அப்படி அவன் போயிட்டு உதவின்னு கேட்கும்போது அதை பார்த்தும் பார்க்காத மாதிரிலாம் ஒரு சிலர் இருப்பானுங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காண்டாகும். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நாகோட்டோ உசுமாக்கிக்குமே எல்லாரு மேலேயுமே ஒரு வெறுப்புன்றது வந்திருக்கும். பட் அந்த நேரத்தில் அந்த வெறுப்பு யார் மேலேயுமே காமிச்சிருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக நம்ம கொனன் அண்ட் யாகிகோ இவங்க 2 பேரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ஜாலியாக தான் வாழ்ந்து நிரப்போம். இதனால தான் நான் இந்த லிஸ்ட்டில் நாகோட்டோ ஆட் பண்ணேன். பட் நாகோட்டோவை 10th பிளேஸில் போட்டதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு சில வருடங்களுக்கு பிறகு டோட்டல் வில்லனா மாறிடுவோம். குறிப்பா நம்ம கேகே என்று அழைக்கப்படும் டான்ஸோ ஆன்சோ இவனுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு கொனனை கடத்தி வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம யாகிகோவை போட்டு தருவானுங்க இல்லையா, அதை பார்த்து தான் பயங்கர வெறியாகி அவன் ஈவிலான பர்சனாவே மாறி இருப்பான். அந்த இடத்துல பழிக்கு பழி வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம நிறைய பேரை கில் பண்ணியிருப்பான். ஸோ அதனால மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நான் நாகோட்டோ உசுமாக்கியை 10th பிளேஸில் போட்டுருக்கேன். இவரை ஃபாலோ பண்ணி நம்ம 9th பிளேஸில் பார்க்க போறது கொனன். இவங்களுக்குமே நம்ம நாகோட்டோ உசுமாக்கிக்கு சொன்ன ரீசன் தான். சின்ன வயசுல என்னதான் பயங்கரமா கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே 4 பேர்கிட்ட அடி வாங்கி சாப்பிட்டு இருந்தாலுமே அவங்க ஈவிலான பார்த்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம நாகோட்டோ உசுமாக்கி பெயினாக அவதாரம் எடுத்து நிறைய பேரை போட்டு தள்ளும் போது கூட நம்ம கொனன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈவிலா மாறி இருக்க மாட்டாங்க. ஐ மீன் நாகோட்டோ சொல்றதை கேட்பாங்களே தவிர இவங்களா பெருசா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கான ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. ஸோ அதனால மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொனன் அந்த சைடு இருப்பாங்க. ஆக்சுவலா இதுல நம்ம நாகோட்டோ உசுமாக்கி கொனன் மட்டும் இல்ல யாகிகோவையுமே சேர்த்துக்கலாம். பிகாஸ் இவங்க 2 பேராச்சும் ஃபியூச்சர்ல வில்லனா மாறி இருப்பாங்க. பட் நம்ம யாகிகோ பார்த்தீங்கன்னா நல்லவனாவே இறந்து போயிருப்பாரு. ஸோ நம்ம நாகோட்டோ கொனன் மற்றும் யாகிகோ இவங்க 3 பேரும் சின்ன வயசுலேயே வில்லனா மாற வேண்டியவங்க. பட் மாறலன்றதுக்காக இந்த லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணிருக்கேன். இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம 8th பிளேஸ்ல பார்க்க போறது காரா. நம்ம காராவோட பேக் ஸ்டோரியை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் யாருக்காச்சும் தெரியலனா நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா காராவோட பேக் ஸ்டோரியை பற்றி ஒரு பெரிய வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நருட்டோ சீரிஸில் ஒரு சில கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேடாக இருக்கும். அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் தான் நம்ம காரா. சின்ன வயசுலேயே நம்ம காராவோட உடம்புக்குள்ள ஒன் டெய்ல்டு பீஸ்ட்டை சீல் பண்ணது மட்டும் இல்லாமல் அவனை சுற்றி இருக்கிறவங்களே அவனை வெறுப்பாங்க. காரா மேலே உண்மையான பாசத்தை காமிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தவரையுமே போட்டு தள்ளுவானுங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தைக்குள்ள ஒன் டெய்ல்டு பீஸ்ட்டை சீல் பண்ணால் அந்த குழந்தையால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அந்த பீஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை கண்ட்ரோல் பண்ணும். இதனாலே நம்ம காரா குழந்தையா இருக்கும் போது நிறைய குழந்தைகளை கில் பண்ற அளவுக்கு போயிடும். பட் ஆக்சுவலா நம்ம காரா பார்த்தீங்கன்னா மற்றவங்க கூட விளையாட தான் ட்ரை பண்ணுவோம். பட் அதுவே மற்றவங்களுக்கு ஆபத்தா போய் முடிஞ்சிடும். இப்படியே சில காலங்கள் போகுது. நம்ம கொனகா வில்லேஜ்ல சுனின் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சுனின் எக்ஸாமுக்கு காரா வரும். காராவோட என்ட்ரில அந்த சமயத்தில் வேற லெவலில் இருக்கும். அவனை லைட்டா ஈவிலா தான் காமிப்பாங்க. கம்ப்ளீட்டா ஒரு ஈவிலான பர்சன் சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் வில்லத்தனமா தான் நடந்துப்பான். பட் எப்போ காரா நம்ம நருட்டோவை மீட் பண்ணி நருட்டோ அவனுக்கு ஒரு டாக்னோ ஜூட்ஸுவை போட்டானோ அப்பத்துல இருந்து அவன் நல்லவனா மாறிடுவான். காராவுக்கு தேவையானதெல்லாம் அவன மாதிரி ஒரு கேரக்டர், அவன் மேல ஒரு பாசத்தை காமிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் நம்ம நருட்டோவை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் வில்லத்தனமா நடந்துப்பான் இல்லையா, அதனால மட்டும் தான் நான் அவன் இந்த லிஸ்ட்ல 7th பிளேஸ்ல போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி அவன் யாரையும் பார்த்து முறைக்காம ஈவலா நடந்துக்காம இருந்தானா அவன் இந்த லிஸ்ட்ல நான் டாப்ல போட்டிருப்பேன். பட் இதுவே ஓகே தான். இவரை ஃபாலோ பண்ணி நம்ம 6th பிளேஸ்ல பார்க்க போறது ஹக்கு. நருட்டோ கிளாசிக்ல நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரா ஹக்குவுமே இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஹக்கு யாருன்னா நம்ம சாபுசா இருக்கான் இல்லையா, சாபுசாவோட ஸ்டூடெண்ட் தான். நம்ம சாபுசாவை ஸ்டார்டிங்ல காமிக்கும் போது எந்த அளவுக்கு மாசா வில்லத்தனமா காமிப்பாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் கூட நம்ம ஹக்கு இருந்தாலுமே ஹக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வில்லனாலாம் நடந்துக்க மாட்டான். நம்ம சாபுசா சொல்றதை கேட்பானே தவிர இவனா வாண்டடா போயிட்டு யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டான். பட் ஹக்குவோட பேக் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். ஸோ அதனாலே அவன் ஈவிலாக மாற வேண்டியது. பட் அப்படிலாம் அவன் மாறி இருக்க மாட்டான்.
இவரை ஃபாலோ பண்ணி நம்ம 6th பிளேஸ்ல பார்க்க போறது ஆக்சுவலா ஒருத்தர் கிடையாது, ஒரு டீமையா பார்க்க போறோம். அதாவது டீம் டாக்கா இருக்கு இல்லையா, அந்த டீம்ல இருக்கிறவங்கள தான் நான் இந்த லிஸ்ட்ல போட்டுருக்கேன். இந்த டீம்ல மொத்தம் இருப்பாங்க. யாருன்னா நம்ம சாசுகே, கரின், சுகட்சு, அக்கி அண்ட் ஜூகோ. இவங்க எல்லாருமே சின்ன பசங்க தான் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரே மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க தான். இந்த டீம்ல இருக்கிறவங்க யாருமே ரொம்ப வில்லத்தனமா ஈவிலான கேரக்டர்ஸ் கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல அந்த சமயத்துல அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அண்ட் இந்த டீமோட லீடர் நம்ம சாசுகே தான்றதுனால சாசுகேவுக்கு என்ன தேவைப்படுதோ அவனுடைய கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்றதுக்கு இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவானுங்க. மற்றபடி பர்சனலா இவங்களுக்கு மற்றவங்கள போயிட்டு நோண்டணும் அப்படின்ற அவசியம்லாம் இருக்காது. அதுலயும் குறிப்பா இந்த டீம்ல இருக்கக்கூடிய நம்ம கரின் உசுமாக்கிலாம் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சாசுகேவை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. சாசுகேவும் ஃபியூச்சர்ல மாறிடுவான், பட் அப்போதைக்கு மாற மாட்டான். நம்ம சாசுகேவும் சம்பந்தமே இல்லாம யாரையும் நோண்ட மாட்டாங்க. அவன் வழியில் யார் குறுக்கு வராங்களோ அவங்க கூட தான் ஃபைட்டுக்கு போவோம். பட் என்னதான் இருந்தாலும் அங்கங்க இவங்களுக்குள்ள லைட்டா வில்லத்தனம் இருக்குன்றதுனால இந்த லிஸ்ட்ல நான் இவங்களை 6th பிளேஸ்ல போட்டுருக்கேன். இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போறது சாய் யமனகா. நம்ம சாயோட பேக் ஸ்டோரி எந்த அளவுக்கு ஒரு ட்ராஜடிக்கான பேக் ஸ்டோரினா, அவன் சிரிக்கிறதுக்கே பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு இருப்பான். இது சந்தோஷமா சிரிக்கிறதுக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட கிடையாது. அவன் ஃபேக்கா ஸ்மைல் பண்றதுக்கே பல வருடங்கள் கஷ்டப்படுவான். இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, நம்ம கேகே என்று அன்புடன் அழைக்கப்படும் டான்ஸோ தான். டான்ஸோட பிளான்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தான் நம்ம சாய் சின்ன வயசுல இருந்தே வளர்க்கப்படுகிறார். டீம் 7ல நம்ம சாசுகேவுக்கு பதிலா சாய் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவன் பாத்தீங்கன்னா சகுரா அண்ட் நருட்டோ இவங்க ரெண்டு பேரும் கண்டுக்க கூட மாட்டான். பிகாஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் சாசுகேவோட இடத்துல சாய் இருக்கிறது ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா அவனை கலாய்ப்பாங்க. பட் நம்ம சாய்க்கு தான் ஃபீலிங்ஸே இல்லையே. ஸோ அதனாலே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் கண்டுக்க கூட மாட்டான். நம்ம சாயோட குறிக்கோள் எல்லாமே டான்ஸோட ஆர்டரை ஃபாலோ பண்றது தான். பட் இப்படிலாம் இருந்தா வேலைக்காவாதர தம்பி, உனக்குள்ளேயுமே ஃபீலிங்ஸ் இருக்கு, அந்த ஃபீலிங்ஸை வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா சாய்க்குமே ஒரு டாக் நோஜுட்ஸோ போட்டுருப்பான். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கும்னா நம்ம கபுட்டோ சாசுகே எல்லாரும் சாயை மீட் பண்ணுவாங்க இல்லையா, அங்கதான் நடந்திருக்கும். இந்த மொமெண்ட்ல தான் நம்ம சாய்க்கு உண்மையான ஃபீலிங்ஸ்னா என்னென்ன புரிய வருது. இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நம்ம சாய் வில்லனா இருக்க மாட்டாங்க. அவனை ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அவனை கண்ட்ரோல்ல வச்சு நிற்பாங்க தான் சொல்லணும். பட் நம்ம சாய்க்கு நடந்த கொடுமைகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் வில்லனா மாற வேண்டியவன், பட் பெருசா வில்லனா மாறி இருக்க மாட்டான். இவரை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது கில்லர் பி. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரி ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதுல இதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே இருப்பாங்க. நம்ம கில்லர் பி ஒரு 4-5 வயசு வரைக்குமே நார்மலா எல்லா பசங்க மாதிரி சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வராரு. பட் அதன் பிறகு நம்ம கில்லர் பிக்குள்ள 8-tailed beast சீல் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கில்லர் பிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் 8-tailed beast அவனுக்குள்ள சீல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரெண்டு கூட உருப்படியா இருக்க மாட்டான். ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம கில்லர் பியை வெறுக்கிறது மட்டும் இல்லாம இவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களும் பாத்தீங்கன்னா நம்ம கில்லர் பியை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துல கையில கிடைக்கிற முட்டையெல்லாம் கூட எடுத்து நம்ம கில்லர் பி மேல அடிப்பானுங்க. பட் அதெல்லாம் நம்ம கில்லர் பி கண்டுக்க கூட மாட்டான். அவனுக்குள்ளேயும் இதெல்லாம் நினைச்சு வருத்தம் இருக்க தான் செய்யும். பட் அதை வெளியே காமிச்சிக்காம ரேப் பாடிக்கிட்டு அதை கடந்து போவான். இந்த இடத்துல மட்டும் வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா காண்டாகி மற்றவங்களை அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். பட் நம்ம கில்லர் பி பாத்தீங்கன்னா அது எதுவுமே பண்ண மாட்டான். ஸ்டில் நல்லவனா தான் இருப்பான். இத்தனைக்கும் ஒரு சின்ன தப்பான முடிவு கூட அவன் அந்த வயசுல எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ ஏன் பொதுவாக எந்த ஒரு பீஸ்ட்டுமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஜிஞ்சுரிக்கு கூட ஃப்ரெண்ட் ஆகாது. பட் நம்ம கில்லர் பி கூட பார்த்தீங்கன்னா 8-tailed beast ஈஸியாகவே ஃப்ரெண்டாக மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கில்லர் பி இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு டிசர்விங்கான ஒரு ஆள் தான். இவரை ஃபாலோ பண்ணி நம்ம 3rd பிளேஸ்ல பார்க்க போறது இட்டாச்சி உச்சிஹா. நம்ம இட்டாச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய இடங்களில் வில்லனா மாறி இருக்க வேண்டியது, பட் அப்படிலாம் மாறி இருக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷிஷி உச்சிஹா இறந்து போனதுக்கு அப்புறமே இட்டாச்சி கொஞ்சம் ஈவலா மாற வேண்டியது, பட் மாறி இருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய சாவுக்கு காரணம் டான்ஸோ தானே. அதை கண்டுபிடிச்சி நம்ம டான்ஸோவை போட்டு தள்ளி ஈவலா மாறி இருக்கலாம், பட் அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக ஒரு கிளானால கொனகா வில்லேஜுக்குள்ளேயே ஃபைட் வரப்போகுது அப்படின்றத உணர்ந்து அந்த கிளானை சேர்ந்தவங்களையும் மொத்தமாக போட்டு தள்ளி இருப்பாரு. இதுக்கு ஒரு வகையில் டான்ஸோவும் காரணமாக இருந்திருப்பான். அண்ட் இட்டாச்சி போட்டு தள்ளின கிளான் வேற எந்த கிளானும் இல்லை, அவனுடைய சொந்த கிளானான உச்சிஹா கிளான் தான். சரி, அந்த கிளானை போட்டு தள்ளிட்டு இதுக்கெல்லாம் காரணமானவனையும் போட்டு தள்ளிட்டு வேற ஏதாச்சும் பெருசா ஈவலா பண்ணுவான்னு நினைச்சா அதையும் பண்ணல. அதுக்கு பதிலாக அக்கட்சுகி டீமுக்குள்ள போய் ஜாயின் பண்ணி அங்கேயே ஒரு ஸ்பை மாதிரி தான் வாழ்ந்து இருப்பான். இந்த உலகமே என்ன வில்லனா பார்த்தாலும் பரவாயில்ல, நான் மற்றவங்களுக்கு நல்லது தான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய லைஃபையே அர்ப்பணிச்சிருப்பாரு. ஸோ கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல நம்ம இட்டாச்சியை ஆட் பண்ணி ஆகணும். இவரை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது த காப்பி நிஞ்சா கக்காஷி. இதுக்கு முன்னாடி நம்ம இட்டாச்சி சொன்ன மாதிரி தான் கக்காஷிக்கு சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் இருக்கு அவர் வில்லனா மாறுறதுக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம கக்காஷியோட அப்பா இறந்து போனது, கக்காஷியோட கையாலேயே ரின் அண்ட் ஒபிட்டோ இறந்து போனது, இவன் யாரெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணானோ அவனையே அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அட்டாக் பண்ணதுன்னு சொல்லி ஏகப்பட்ட சம்பவங்கள் நம்ம கக்காஷிக்கு இருக்கு. ஒரு சில நம்ம சாசுகே கூட கக்காஷியை பார்த்து சொல்லுவான், என்கிட்ட வச்சுக்காதீங்க, அப்படி வச்சுக்கிட்டா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட சொந்தமானவங்க எல்லாருமே நான் போட்டு தள்ளுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதுக்கு நம்ம கக்காஷி பார்த்தீங்கன்னா லைட்டா சிரிச்சுக்கிட்டே எனக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்கடா அப்படின்னு. அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கே பயங்கர சேடா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம கக்காஷியோட அப்பா இறந்து போவார் இல்லையா, அவருமே நார்மலா இயற்கை மரணம்லாம் அடைஞ்சிருக்க மாட்டாரு. அதுக்கு பின்னாடியுமே ஒரு ரீசன் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கக்காஷியோட அப்பா சாக்குமோட்டாக்கே ஒரு மிஷினுக்காக போவாரு. அந்த மிஷின்ல அவருடைய ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக ஹெல்ப் பண்ணி அந்த மிஷின்ல தோத்து போயிடுவாங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த மிஷின்ல தோத்ததுக்கு நீதாண்டா காரணம் அப்படின்னு சொல்லி அவர் மேல பிளேம் தூக்கி போட்டுருவாங்க. இதனால வெக்ஸ் ஆயிதா நம்ம சாக்குமோட்டாக்கே சூசைட் பண்ணி இறந்து போவார். இதை பார்த்து நம்ம கக்காஷி எங்க அப்பாவியடா அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி காண்டாகி அப்படி சொன்னவங்க எல்லாருமே போட்டு தள்ளி இருக்கலாம், பட் அதையுமே பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலாக இவரை மாதிரி இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்குமே ஹெல்ப் பண்ணுவாரு. கக்காஷியை ஃபாலோ பண்ணி இந்த லிஸ்ட்ல நம்ம 1st பிளேஸ்ல பார்க்க போறது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம நருட்டோ உசுமாக்கி தான். சின்ன வயசுலேயே நம்ம நருட்டோட உடம்புக்குள்ள 9-tailed beast சீல் பண்ணுவாங்க. இதனாலே ஊர் மக்கள் எல்லாருக்குமே நம்ம நருட்டோவை பார்த்தா பிடிக்க
பிடிக்காது. எல்லாருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு பிடிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த மக்களுக்கு நம்ம நருட்டோவை பிடிக்காது. பயமா தான் இருக்கும் அவனை பார்த்தாலே. பிகாஸ் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய 9 tailed beast அட்டாக் பண்ணி தான் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம நருட்டோவை பார்க்கும்போதுமே ஒரு ஈவில தான் பார்ப்பாங்க. நிறைய இடங்கள்ல நம்ம நருட்டோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய 9 tailed beast நருட்டோவை கண்ட்ரோல்ல எடுக்க ட்ரை பண்ணும். பட் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்ம நருட்டோவை காப்பாற்றுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல மினோட்டோ காப்பாற்றிருப்பாரு, குஷினா காப்பாற்றிருப்பாங்க, ஏன் நம்ம ஜெரையா கூட காப்பாற்றிருப்பாரு. இதையெல்லாம் தாண்டி நம்ம நருட்டோ கிளாசிக்ல ஸ்க்ரோல் ஆஃப் சீலிங்க திருடிட்டு போயிடுவான் இல்லையா, அப்பவே அவன் லைட்டா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருப்பான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு அவனுக்கு சுத்தமா எதுவுமே புரியாது. பட் அப்பதான் நான் இருக்கேன்டா உனக்கு, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கா சென்சே நருட்டோவை டேக் ஓவர் பண்ணிப்பாரு. நம்ம இருக்கா சென்சே மட்டும் நருட்டோவை சின்ன வயசுல பாத்துக்கலாம்னா நருட்டோ எப்படி வேணாலும் போயிருக்கலாம். பட் அதெல்லாம் தடுத்து நிறுத்தினவர் நம்ம இருக்கா சென்சே தான். இது சின்ன வயசுல மட்டும் இல்ல, நம்ம நருட்டோவுக்கு மேரேஜ் ஆகி அவன் ஒக்காகேவா மாறுவான் இல்லையா, அப்போ வரைக்குமே நம்ம இருக்கா சென்சே நருட்டோ கூட தான் இருப்பாரு. நம்ம நருட்டோ எந்த இடத்துல வேணா வில்லனா மாறி இருக்கலாம் அப்படின்றத விட நருட்டோ சீரிஸ்லயே பாத்தீங்கன்னா நருட்டோ வில்லனா மாறினா எப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் வேற யாரும் இல்ல, அதுதான் மின்மா உசுமாக்கி. இந்த மின்மா உசுமாக்கி யாருன்றத பத்தியுமே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா இவனுமே நம்ம நருட்டோ உசுமாக்கியோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம நருட்டோ கூட இருக்கா சென்சே மட்டும் இல்லைன்னா அவனு இந்த மாதிரி மாறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். ஆக்சுவலா இருக்கா சென்சே மட்டும் இல்ல, நம்ம கக்காஷி, ஜெரையா, இனட்டான்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நருட்டோவுக்கு பக்கத்துணையா ஃபியூச்சர்ல இருப்பாங்க. இவங்களாம் இல்லைன்னா நம்ம நருட்டோவுக்கு அவனுடைய வாழ்க்கையில பட்ட அடிகளுக்கு கண்டிப்பா அவன் வில்லனா மாறதுக்கான சான்ஸ் நிறையவே இருந்திருக்கலாம். பட் எவ்வளவு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் நல்லவனா தான் இருப்பேன் அப்படின்றது மட்டும் இல்லாம இவன மாதிரியே இருக்கிறவங்களுக்கு டாக் நோ ஜுட்ஸுவை போட்டு அவங்களையுமே நல்லவனா மாத்திருப்பான். ஸோ கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும், எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்களோ அதையுமே மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன். அப்புறம் போகும்போது கீழே ஐப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே போட்டு விட்டு போங்க. சரி, ஓகே, ரைட். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விரைவுடன் மால்டோ பாய் போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.